சார் ஒரு சின்ன விஷயம் சார். சார் அது ரிலேட்டடான क्वेश्चन. சார் என்னோட क्वेश्चन தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லறானுங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். குறிப்பா இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அதாவது திருச்சியில விஜய் அவர்கள் போட்டியிட்ட விஷயமாக வந்திருக்கிறது. அது ஏதோ வகையில அவருக்கு நெருக்கடி தருவது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. உண்மையிலேயே லீகலா அப்படியான வாய்ப்பு இருக்கா? அது தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான சொல்லாடல் வருகிறது. உண்மையா? முதற்கட்டமா எப்படி தோழர் பாக்குறீங்க? அதாவது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் தொகுதியிலே விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று கூறி ஒரு தேர்தல் வழக்கை இன்றைக்கு திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட இனிகோ இருதயராஜ் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய தரப்பில் அவரது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் அசோசியேட்ஸை சேர்ந்த ரிச்சர்ட்சன் வில்சன் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் யாருன்னா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களுடைய மகன் தான் ரிச்சர்ட்சன். இப்போ அந்த வில்சன் அசோசியேட்ஸ் அந்த வழக்கை முன்னெடுக்கிறது. இப்ப முதல் கட்டமா அந்த மனுவில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விஜயினுடைய வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த மனுவினுடைய நோக்கம். என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 18 வயதுக்கு குறைவானவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது என்று ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேல் அவர்கள் வைக்கிறார்கள். இப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அது தொடர்பா ஏற்கனவே ஒரு தனி வழக்கே போயிட்டு இருக்கு ஒரு உயர்நீதிமன்றம். நான் இப்ப அதுக்குள்ள அப்புறம் வர்றேன். அடுத்ததா என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவர் தன் மீதான இந்த வருமான வரி வழக்கை மறைத்திருக்கிறார். அதாவது புலி திரைப்படத்தின் போது அவர் 15 கோடிக்கு தன்னுடைய வருமானத்தை குறைத்து காண்பித்ததாக வழக்கு தொடர்ந்து அதில் அவருக்கு 10% அபராதம் என்பது விதிக்கப்பட்டது. அப்போ அதை பற்றி அவர் உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் போறாரு, அபராதத்தை நீக்க சொல்லி போறாரு. இறுதியில அவருக்கு அதுல இது கிடைக்கல, அவருக்கு ஃபேவரா தீர்ப்பு கிடைக்கல. அப்ப அவர் அபராதத்தை செலுத்துகிறார். இந்த வழக்கு தொடர்பான எந்த விவரங்களுமே அதில் குறிப்பிடப்படவில்லை. ஒன்று. இன்னொன்று தன் மீது வருமான வரி பாக்கி எதுவும் நிலுவையில் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக இது போன்ற இந்த வழக்கு தொடர்பான இதெல்லாம் சொல்லலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதிக பொருட்செலவில் வெளிநாட்டிலிருந்து தனக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரு. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க வந்தாங்க, பிரச்சாரத்துக்கு போனாங்க, அதே போல அங்கிருந்தவங்க பிரச்சாரம் பண்ணாங்க என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக அவருடைய மேலாளராக இருந்த ஜெகதீஷ் என்பவர் மூலமா இந்த ரூட் என்ற நிறுவனம் அவருக்கு ஆன்லைன்ல சோசியல் மீடியால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற முறையில் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அது தொடர்பான செலவு கணக்குல அதை அவர் மறைத்திருக்கிறார், காட்டவில்லை. முழுமையான செலவு கணக்கு அவர் இப்போது வரைக்கும் தாக்கல் செய்யல என்பது போன்ற கோரிக்கைகள், அந்த குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் என்ன பரிகாரம் அந்த வழக்கில் அவர் கேட்கிறார் என்றால், இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில விஜய் போட்டியிட்டது வெற்றி பெற்றது செல்லாது, அதே போல அவரே தானாக இந்த பதவியை விலகி இருப்பதால் உடனடியாக அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய என்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் வழக்கு முடிவடைகிற வரைக்கும் திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பரிகாரத்தையும் கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இதுல நான் முன்னரே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது தொடர்பா ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் எல் வாசுகி என்பவர் ஒரு வழக்கு தொடர்றார். அவங்க இதே மாதிரி குழந்தைகளை அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் வாக்குரிமை எட்டாத வயதை சேர்ந்தவர்கள் அரசியல்ல எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முன்வைத்து அந்த வழக்கு தொடரப்பட்டது. அது 2 நீதிபதிகள் அமர்வில், அதாவது
நீதியரசர் GR சாமிநாதன், அதே போன்று நீதியரசர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வுல வந்து மே 29 விசாரணைக்கு வந்தது. அப்போ வந்து விஜய் தரப்பில் வந்து வாதிட்ட அவர் சார்பா வாதிட்ட வழக்கறிஞர் யாருன்னா முன்னாள் தலைமை நீதியரசர், ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் ஒருத்தரே இவருக்கு வழக்கறிஞரா வர்றாரு, முரளிதரன். அவர் தன்னுடைய வாதத்திலே என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து விஜய் வந்து அப்படி செய்யல, அதாவது செஞ்சது வந்து சட்டப்படி தப்புன்னு சொல்ல வரல. அவர் வைத்த வாதத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு வேடிக்கையா வினோதமா இருக்கும். அதாவது நீதிபதியுடைய பேரே சுவாமிநாதன், சுவாமிநாதன்னா அப்பனுக்கே பாட சொன்ன முருகன், அதனால வந்து பிள்ளைங்க வந்து சொல்லலாம் அப்பாட்ட இவங்களுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லலாம், அது வந்து தவறு கிடையாது அப்படின்னு முன்வைக்கிறார். அதாவது தமிழ்நாட்டிலே இந்திய அளவிலே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து ஒரு சட்ட பிரிவுகளை சொல்லி அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் செஞ்சது சரின்னு சொல்லணுமே தவிர, புராணத்துக்கு பக்திக்கு போய் இவர் வந்து சாமிநாதனு, நீதிபதியே சாமிநாதனு அப்படின்னா சாமிநாதன் என்பதற்கு பொருள் வந்து இது, சிவனுக்கே முருகன் வந்து விளக்கம் கொடுத்தாரு, அது மாதிரி இப்படி இவர்கள் சொல்லுவது என்பது சட்ட ரீதியாக அவர்களிடம் வந்து இது இல்லை, தங்களுக்கு ஆதரவாக சொல்லுவதற்கு சட்ட ரீதியாக இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து இன்னொரு வாதம் அவர் வச்சது என்ன அப்படின்னா, இந்த வழக்கு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில்லா வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பொதுநல வழக்குல இதை விசாரிக்க கூடாது, இது தேர்தல் வழக்காகத்தான் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கருத்தை முரளிதர் முன்வைத்தார். இப்ப தேர்தல் வழக்காகவே கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்ப இந்த வழக்கை, இந்த பிரச்சனையை நீங்க இதுல பேச முடியாதுன்னு சொன்னாரு அவங்க தரப்பு, விஜய் தரப்பு வழக்கறிஞருடைய வாதம். ஆனா இப்ப தனியாக ஒரு தேர்தல் வழக்கிலேயே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டு விட்டது. அப்ப அதுக்கு வந்து அவங்க தீர்வுமான பதில் சொல்லணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல பிரிவு 23ல ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது, என்னன்னா அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ் இஸ் எ கரப்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ் என்னன்னா, இப்ப நீங்களும் நானும் நண்பர்கள், எனக்கு ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்காக உங்களை வந்து நீங்க அவருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது. அப்படி செய்வது வந்து ஒரு தவறான ஒரு இது, அதுதான் அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். இது பல வழியில இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருவர் இன்னொருத்தர பணியாற்றலாம், அந்த முதலாளிகள் வந்து நீங்க இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். ஏன்னா பழங்காலத்துல சொல்லுவாங்க, இப்ப இந்த காங்கிரஸ் ஆண்டு காலத்துல திமுக அரசியலுக்குள் வருகிற நேரத்துல பெரிய பெரிய நிலச்சுவான்தார் பண்ணையாறுகிட்ட எல்லாம் வேலை பார்ப்பாங்க மக்கள். அப்ப அந்த பண்ணையாறுகள் வந்து காங்கிரஸா தான் இருப்பாங்க. அப்ப பண்ணையார் வந்து அந்த பண்ணையாட்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நீ போய் இந்த மாதிரி காங்கிரஸ் ஓட்டு போட்டணும் என்றெல்லாம் சொல்லுவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். இன்னும் வந்து ஒரு கணவன் மனைவியையோ இல்ல மனைவி கணவனையோ நீங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும், இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி வாக்களிக்கிறார் என்றால் அது வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது அந்த அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ் இஸ் எ கரப்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல பிரிவு 23 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, குழந்தைகளை வந்து மேனிபுலேட் பண்ணி அந்த குழந்தைகளை உங்களுக்கு ஆதரவாக பேச வைக்கிறீர்கள். பேச வைப்பது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த குழந்தைகள் பிடிவாதம் பிடித்து குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்குது. இது வந்து ஓப்பனா அவருடைய பேச்சிலே இருக்கு. பிரச்சாரம் நிறைவு செய்கிற நாளில் அவரே பேசுறாரு, நீங்க எப்படி சாக்லேட் கேட்டு அடம் பிடிப்பீங்களோ, ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிப்பீங்களோ, அதே மாதிரி உங்க வீட்டுல அடம் பிடிச்சு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்க என்று அவர் சொன்னது ஆதாரபூர்வமா இருக்கிறது. இன்றைக்கு அவரே நினைத்தாலோ இல்ல அவர் கட்சிக்காரர் யார் நினைத்தாலும் அதை வந்து மறுக்க முடியாது. இதுல இன்னும் நம்ம இன்டைரக்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு நம்ம எதுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி தர மாட்டோம், உடல் நலம் கெட்டுவிடும் என்பதற்காக. அப்ப தவறான ஒரு செயலுக்கு எப்படி அடம் பிடிப்பாங்களோ அத மாதிரி எனக்கு பிடிக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப ஐஸ்கிரீமையும் சாக்லேட்டையும் சாப்பிட்டா எப்படி உடல் நலம் கெடுமோ அதே போல எனக்கு வாக்களித்தால் நாட்டின் நலம் கெடும், ஆனாலும் பிடிவாதம் பிடிச்சு எனக்கு வாக்களிங்கன்னு அவர் சொல்லாம சொல்லி இருந்துக்கிறாரு. ஆக இப்படி எல்லாம் சொன்னப்பட்டதை எதிர்த்து தான் அந்த வழக்கு. அப்ப அந்த வழக்குல என்ன சொல்றாரு, இது வந்து அதுல வராது, ஏன்னா வந்து முருகனே சிவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால வந்து இது அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ் சொல்ல முடியாது என்று முழுக்க முழுக்க பக்தியை காரணம் காட்டித்தான் அந்த வழக்குல அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆக இப்படியாகிற சூழலில் இப்போது தனிப்பட்ட முறையில் விஜயனுடைய வெற்றியை வந்து செல்லாது என்று அறிவிக்க கோரி இப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது என்பது இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து இது பல்வேறு விதத்தில் வந்து சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னொன்று வந்து இப்ப இதுல வந்து
பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு தான். திருச்சி கிழக்கில் மட்டும் அவர் செய்தது என்பதை தாண்டி இது ஒட்டுமொத்தமான எதிரான குற்றச்சாட்டு போது இந்த வழக்கினுடைய விசாரணையோ இதில் வரக்கூடிய உத்தரவுகளோ பெரம்பூரில் விஜயனுடைய வெற்றியையும் சேர்ந்து கேள்விக்குள்ளாம். ஏன்னா இப்ப நான் திருச்சி கிழக்குல மட்டும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த தீர்ப்பு என்பது எனக்கு திருச்சி கிழக்குல மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் பயன்படும், இல்ல அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், அமல்படுத்தப்படும். ஆனால் ஒருவேளை இதுல வந்து இப்ப இவர் முன்வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே திருச்சி கிழக்கை தாண்டி ஒட்டுமொத்தமாக விஜய் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த பெரம்பூர் அபிடவிட்ல அவர் வருமான வரித்துறை மீதான வழக்கை பத்தி சொல்லி இருந்தாருன்னா அந்த அம்சம் வந்து அங்கே அவருக்கு பிரச்சனையை தராது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக வாக்குகளை பெற்றது, அதே மாதிரி வந்து மற்ற குற்றச்சாட்டுகள் பெரும் பொருள் செலவில் வந்து வெளிநாட்டினரை கொண்டு வந்தது, அதே போல ரூட் நிறுவனத்தின் மீதானது, இதையெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த வழக்கில் வந்து மனுவில் அவங்க சொல்லப்பட்ட ஒரு இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கும் போய் ஒரு உங்களுடைய கட்சி சின்னம் அந்த அடையாளத்தோட போய் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க தேர்தல் காலங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில் வாசலில் நின்று வாக்கு கேட்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை என்னுடைய மதுரை ஜெயந்தபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா வீரகாளியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த கோவில்ல வெள்ளிக்கிழமை வந்து அந்த பூஜை நேரங்களில் வெளியில நின்று பரவங்க வாக்குகள் கேட்பாங்க. வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்கு செல்லுகிற பள்ளிவாசலுக்கு செல்லுகிற இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் வாக்குகள் கேட்டிருக்காங்க எல்லாரும். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களுக்கு செல்லுபவர்கள் வெளியில் நின்று வாக்கு கேட்டிருக்காங்க. ஆனா இதில் விஜய் செய்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு தவறாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பது என்னன்னா, ஓப்பனா அவருடைய கட்சி சின்னம் அணிந்த அந்த அடையாள துண்டோட வந்து அவர் தேவாலயத்துல முட்டி போட்டு அது போனது மட்டுமல்ல, அந்த போன காட்சிகளை படமாக்கி அது ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இதுவே வந்து தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறிய செயல் அப்படிங்கிறதையும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. ஆக இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு வெற்றி என்பதை தாண்டி அவருடைய பெரம்பூர் வெற்றிக்கு சேர்ந்தே இது கேள்விக்குள்ளாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அப்ப தேர்தல் இந்த ரிசல்ட்டே எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இதற்கிடையே இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் சொன்னது போலவே இப்ப வந்து வர 12ஆம் தேதி வந்து சட்டசபை கூடுகிறது. அதற்கு முன்னே வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு சொன்னாங்க. வெள்ளை அறிக்கை கிட்டத்தட்ட நீதித்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறார். இதுல என்ன விசேஷம்னா, மற்ற மாநில கம்பேர் பண்ணும்போது செலவினங்கள் மட்டும் அதிகம்ன்றாங்க. அது மட்டும் தனி மனிதர்கள் மேல உள்ள கடன்கிறது கடந்த காலத்துல 60,000 சில்லறாங்க. இப்ப வந்து 1 லட்சத்து சில்லறைக்கு மேல வந்து இங்கிலீஷா இருக்குதா சொல்றாங்க. இது வந்து ஒரு வரம்புக்கு மீறியதுன்னு சொல்றாங்க. இத வந்து அவர் சொன்ன டேட்டா சரியா தப்பாங்கிறத பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது எதுக்கே பதில் சொல்லாம பிரஸ் மீட் விட்டு ஓடி இருக்காரு. இதே எப்படி புரிஞ்சுக்கிறது? வெள்ளை அடி பாக்குறீங்க. அதாவது தலைவன் எவ்வளி தொண்டர் அவ்வளி அப்படிங்கிறதுதான் ஒரு பழமொழி. அந்த வகையிலே ஊடகவியலாளர்களை சந்திக்க மறுப்பது என்பது அவர்களுடைய தலைவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அப்ப அதை போலதான் இவங்கள்ட்ட வந்து ஒரு ஒன் வே டிராபிக் மட்டும்தான். அவங்க பேசுவதைத்தான் நீங்க கேட்கணும் போடணுமே தவிர அதுக்கு போய் நாம் குறுக்கியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாவேக அரசனுடைய செயல்பாடே இருக்கிறது. அடுத்தபடியாக இப்ப அந்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையில புதிதாக சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. கடந்த பிப்ரவரியில தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் அவர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர புதிதா எந்த விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சுதான் சொல்லல. திமுக ஆட்சி என்று ஏற்கனவே வந்து தன்னுடைய கடைசி நிதிநிலை அறிக்கையில அனைத்தையுமே டிரான்ஸ்பரண்டா, திமுக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலுமே டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா தான் அப்படியே இங்க இருக்கு. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த தனிநபர் கடன் என்பது அதிகரித்திருக்கிறது அப்படின்னா இங்க வந்து ஒரே ஒரு கேள்விதான். அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ 5 லட்சம் கோடி கடன் அதிமுக அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகும் போது 5 லட்சம் கோடி கிட்ட கடன். அப்போ புதிதாக வருகிற அரசுக்கு அந்த கடனை அதற்கான வட்டியை செலுத்துவது என்பதே ஒரு கூடுதல் சுமை. அது போக இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல். இதுல வந்து மரிய வில்சன் வந்து இதை வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்து பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாமே, அதாவது வந்து கடன் அளவு எல்லாமே கொரோனா காலத்தை விட அதிகம் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க கொரோனா காலத்துல வந்து இது ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது கொரோனாவினுடைய தாக்கத்தின் காரணமா தான் இப்ப கூடியிருக்கு.
இங்க கொரோனா காலத்தை ஒட்டி அவர் சொல்லுகிற 2021 அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நீங்க செஞ்சதுதான் வரும். ஏன்னா 2019 இறுதியிலே தான் COVID-19, அது பேரே COVID-19 2019 டிசம்பர்ல தான் அது வருது. இந்தியாவில் அது அறிவிக்கப்பட்டது 2020 மார்ச். அப்போ 19-20 அதோட எந்த விளைவுமே அதுல இருக்காது. அப்ப 20-21 பெரிதாக அதனுடைய விளைவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அப்பதான் அதோடைய ஸ்டேஜ் வந்திருக்கு. அப்போ மக்களுக்கு ஒருவேளை தங்களுடைய சேமிப்புகளோ இல்ல அங்கங்க இருந்த விஷயங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கே ஒரு எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சொல்றேன்னா, எனக்கு வருமானம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு முந்தைய என்னுடைய சேமிப்பை எடுத்து நான் முதல்ல சமாளிப்பேன். அப்ப அதனுடைய தாக்கம் என்பது நீண்ட காலத்துக்கு போகும்போதுதான் நான் அடுத்து கடன் வாங்க தொடங்கும். ஆக 20-21 இதோட ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவதற்கு அதை விட இது ஜாஸ்தின்னு சொல்றாருன்னா அப்போ கொரோனாவுடைய தாக்கமே இல்லை. ஏன்னா கொரோனா அப்போதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் 21 கொரோனா 2ஆம் அலையின் போதுதான் இவங்க உள்ள வர்றாங்க. அப்ப அது ஒன்று. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 ஆண்டுகளும் அரசு ஊழியர்கள் அவங்க ஓய்வு பெற்றால் அவங்களுக்கெல்லாம் ஓய்வூதிய பலன்கள் அந்த ஒட்டுமொத்த பண பலன்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும்ன்றதுக்காகவே முந்தைய அதிமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த 2 ஆண்டு நீட்டிப்பு வழங்கியது. 58 வயதில் ரிட்டையர்ட் ஆகிறவங்கள 60 வயதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த சுமை எல்லாமே இவங்களுக்கு கூடுதலா வந்துச்சு. ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த 5 லட்சம் கோடி கடன் என்பதை தாண்டி 2 ஆண்டுகளில் பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு தர வேண்டிய ஓய்வூதிய பலன்கள், அவர்களுக்கு ஒரே நேரத்தில் தர வேண்டிய இந்த கிராஜுவிட்டி என்கிற பணிக்கொடை மற்ற ஒட்டுமொத்த பணப்பலன்கள் அனைத்தையுமே தராம அந்த சுமையையும் மேலே ஏற்றிவிட்டு போனோம். அப்ப இதையெல்லாம் சமாளித்து அது போக ஒரு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு அன்றைக்கு 5 லட்சம்னு இருந்தது, இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இந்த 10 லட்சம் கோடி கடன் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே திமுக அரசு ஒத்துக்கொண்டு விட்டது. இதுல எது முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த கடன் பிரச்சனையில எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நீங்க டெப்ட் வெர்சஸ் ஜிஎஸ்டிபின்னு ஒரு ரேஷியோ பார்க்கணும். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய கடனையே அந்த மாநிலத்தினுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு கனெக்ட் பண்ணணும். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நீங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் வர்சஸ் நீங்க ஒட்டுமொத்த இந்திய அளவுக்கே அதுக்கான ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டெப்ட் வர்சஸ் ஜிஎஸ்டிபில இந்தியாவினுடைய சராசரி அளவே பாத்தீங்கன்னா 29.2 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டினுடைய அந்த அளவு பாத்தீங்கன்னா டெப்ட் வர்சஸ் ஜிஎஸ்டிபி 30.1. தேசிய சராசரியை விட ஒரு ஏறத்தாழ ஒரு 0.9 விழுக்காடு தான் கூட இருக்கு. நீங்க எங்கனாலும் ஒரு 1± இருப்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். இது எது தேசிய சராசரி அளவை விட 2 மடங்கு இருக்கு, தேசிய சராசரி அளவை விட ரொம்ப கூடுதலா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஒட்டுமொத்த மாநிலங்களை இன்னைக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்களே கூட பாத்தீங்க. இப்ப உதாரணத்துக்கு பஞ்சாப் எடுத்துங்க, 46.9 விழுக்காடா தான் பஞ்சாப் தான் அதிகம் இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல 37%, உத்தரப்பிரதேசத்தில் 30%, தமிழ்நாட்டுல 30.1, 0.1 தான் வித்தியாசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு. மத்திய பிரதேசத்தில் 30.8, தமிழ்நாட்டை விட 0.7% கூட. கேரளால நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளால 36.2, ஆந்திரால 35.5, வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இது 40%, பீகார்ல 38%, பாஜக ஆளுகிற ஹரியானால இது 30.2%. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களையும் பார்க்கும் பொழுது தேசிய சராசரிக்கு மிக நெருக்கத்திலே தான் தமிழ்நாட்டினுடைய அந்த கடன் அளவு இருக்கிறது. அந்த கடன் அளவு உள்நாட்டு உற்பத்தியோடு எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்க்கும்போது நமக்கு 30.1. ஆக இது ஒன்றும் ஒரு ஹைலி ரிஸ்க் இண்டிகேஷன் எல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு சராசரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா தேசிய சராசரிக்கு மிக நெருக்கத்தில் தான் நாம் இருக்கோம். இது ஒன்று. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறையை பத்தி பெருசா சொல்றாரு. போக்குவரத்து துறையில 72,667 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. போக்குவரத்து துறையில ஒரு கிலோமீட்டருக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா 78.81 ரூபாய்.
ஆனா ஒரு கிலோமீட்டருக்கு வரவு வந்து 25.97 அப்படின்னு சொல்றாரு. அதாவது 25 ரூபா 97 பைசா. ஒரு கிலோமீட்டருக்கு செலவு வந்து 78 ரூபா 81 பைசா அப்படின்னு சொல்றாரு. அப்ப போக்குவரத்து துறையில இதன் மூலமாக வர்ற இழப்பீடு மட்டுமே 72,667 கோடிங்கிறார். நீங்க ஒரு போக்குவரத்து துறையை ஒரு மாநில அரசு சேவை கண்ணோட்டத்துலதான் நடத்த முடியும். அது வந்து வருமானத்தை ஈட்டுகிற ஒரு துறை அல்ல. நீங்க ரொம்ப உதாரணத்துக்கே சொல்றோம். இப்ப மதுரையில பெரியார் பேருந்து நிலையம் இருக்கு. காலையில 4 மணி 5 மணிக்கு போனீங்கன்னா பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் பஸ் போகும். அந்த போற முதல் ஷிப்ட் பஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 4-5 பேர் தான் அந்த பஸ்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு மதுரை அருகாமையில் இருந்த ஒரு விளாச்சேரின்னு வச்சுக்கிறேன். விளாச்சேரின்ற ஊருக்கு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து போகிற முதல் பேருந்துல 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த முதல் பேருந்தை எதிர்பார்த்து விளாச்சேரியில ஒரு 50-60 பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க பணிக்கு வர்றவங்களா இருப்பாங்க. அதிகாலை கிளம்பி வந்து மார்க்கெட்ல வந்து பழம் விற்கிறவங்களா இருப்பாங்க, பூ விற்கிறவங்களா இருப்பாங்க, இப்படி விவசாய கூலிகள் இருப்பாங்க, இல்ல வெளி தூரத்துக்கு மதுரைக்கு வந்து மதுரையில இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, கல்லூரிக்கு போற மாணவரா இருப்பாங்க. அப்போ இங்க இருந்து டெய்லி காலையில போற முதல் ஷிப்ட் நட்டம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு சேவையை அரசு தர வேண்டிய கட்டாயத்துல இப்படி நீங்க எல்லாத்தையும் ஒரு இதாவே காமிச்சிட்டு நீங்க போக்குவரத்து துறையிலேயே இவ்வளவு 72,667 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லுவது என்பது நமக்கு இப்ப என்ன ஒரு ஐயப்பாட்டை தருகிறதுனா, இந்த வெள்ளை அறிக்கை எதுவுமே புதுசு கிடையாது. திமுக ஆட்சியில் சொன்னதான் சொல்றாங்க. ஆனா அந்த திமுக அரசு என்ன நிதி நிலைமை இருக்குன்னு சொல்லிச்சோ அதை பற்றி எதையுமே சிந்திக்காமல் ஆலோசிக்காம எப்படியாவது வெற்றி பெற்றா போதும்னு நீங்க நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களால அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னு இந்த வெள்ளை அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். நீங்க உங்களுடைய வாக்குறுதிகளை மறுப்பதற்கு இல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காரணமா இந்த வெள்ளை அறிக்கை. அதுலயும் குறிப்பா இந்த போக்குவரத்து துறை இழப்பீட பெருசா சொல்லியிருக்கிறத வச்சு நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த இழப்பீட்டுக்கு நடுவில் தான் அனைத்து மகளிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நகர பேருந்துகள் இலவசம்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு வந்து விலையில்லா பயணம் அளிக்கப்படும் சொல்லி. ஆனா இப்ப ஏற்கனவே 72,667 கோடி ரூபாய் நட்டத்துல போது நீங்க தான் சொல்றீங்க. அப்போ இந்த நீங்க அறிவிச்சதை நடத்தக்கூடாம இருக்கிறது தான் இது. நாளைக்கு மக்கள் வந்து கேட்டக்கூடாது. எல்லா இடத்துலயும் எல்லா பேருந்தும் இலவசம் சொன்னீங்களே ஏன் தரலன்னா, திமுக வந்து 72,000 கோடி வந்து நட்ட வச்சுட்டு போயிடுச்சு, அதனால எங்களால தர முடியல. அப்போ இந்த நிலவரத்தை கடந்த பிப்ரவரியில நடைபெற்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலே சொன்ன போது அதெல்லாம் படிச்சு பார்த்து இந்த நிதிநிலையில் நம்மால் என்ன திட்டங்களை தர முடியும் அப்படின்னு யோசிச்சு தானே நீங்க அறிவிச்சிருக்கணும். அப்போ உங்களுடைய தவறை மறந்து விட்டு அப்ப என்ன இல்லைன்னா என்ன நடந்திருக்கணும்னா, நம்ம சொல்றத சொல்லி வைப்போம், நம்ம என்ன ஜெயிக்கவா போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான். இல்ல எதையாவது சொல்லிட்டு ஜெயிச்சுக்குருவோம், அப்புறம் போய் நம்ம செய்யாம இருந்துக்கலாம், இல்ல பழைய தூக்கி திமுக போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்களை மக்களை மயக்கும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆக இன்னைக்கு நீங்க இந்த வெள்ளை அறிக்கை என்பது உங்களுடைய பொறுப்புலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக ஒரு சொல்லப்பட்ட அறிக்கையை தான் பார்க்க வேண்டியது இருக்கிறதே தவிர, இல்ல இந்த வெள்ளை அறிக்கையை சொல்லிட்டீங்க இதை நான் இப்படியெல்லாம் சரி பண்ண போறேன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கிறதா? இப்போ இதே கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிதியமைச்சர் பொறுப்பேற்ற போது முனைவர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அப்ப அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்ததோடு மட்டுமின்றி இந்த மாதிரி நிதி நிலைமை இருக்கு, இந்த நிதி நிலைமையை சீர்படுத்துவதற்காக நாங்க ஒரு பொருளாதார ஆய்வுக்குழு அமைக்கிறோம்னு சொல்லி ரிசர்வ் வங்கியினுடைய மேலாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், அதே போல பன்னாட்டு பின்புலத்தில் எல்லாம் வெளிநாட்டினர்லாம் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அந்த குழு வந்து எடுத்தப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக தான் கடன் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த பெர்மிசிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெப்ட் வர்சஸ் ஜிஎஸ்டிபில அந்த அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ள நம்ம கடன் வந்தது வந்து அந்த ஆய்வுக்குழுவினுடைய மேற்கொண்ட அந்த பல்வேறு முயற்சிகள் தான். திமுக அரசினுடைய நடவடிக்கையின் காரணமாக அந்த அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் நம் கடன் அளவை கொண்டு வந்தோம். ஆனா இப்ப இவங்கிட்ட மேற்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்ன்ற திட்டம்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க இது பழியை தூக்கி திமுக மீது போடுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பிரதாய நடவடிக்கையாக தான் இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கணும். ஓகே, 2 விஷயம் நடந்திருக்கிறது. அது அரசியலில் வருகிற 18ஆம் தேதி சட்டசபையில் என்ன எதிரொலிக்க போகிறது தெரியவில்லை.
ஏன்னா கிட்டத்தட்ட எதிர்கட்சியும் அதுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். நாளைக்கு அந்த பதிலும் தயாரிப்பு கிட்டத்தட்ட உங்களோட பதிலுமே டேட்டாவாக தான் வெளிவந்திருக்கிறது. அதை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுறேன். விவாதத்தோட அறக்களுக்கு நேரம் ஒதுக்கி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். போங்க, நல்லா வந்துச்சு, உடனே போட்டுறேன். ஓகே, சரி.